உங்களுடைய தேவை என்ன என்று அறியுங்கள். அதுதான் உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பிரார்த்தனை. உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு கற்றுத்தரும் உங்களுடைய இறைவன். உண்மையான பிரார்த்தனைக்கு உருவம் இருக்காது, நல்லபடியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் நல்லா இருக்கணும் கூட அங்கே இருக்காது, நீங்கள் நல்லா இருக்கணும் கூட இல்லை. நான் நல்லா இருக்கணும்னு கேட்டாலே அது நீங்கள் நல்லா இருக்க வேணான்னு அர்த்தம். அப்படி அங்கே போயிடுது. நல்லபடியாக இருக்கணும் மட்டும்தான். உருவம் இல்லாமல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை. அது கேட்கும்போது நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த உலகமே நல்லபடியாக தான் இருக்கும். உங்கள் உலகம்ன்றது நீங்கள் எங்கெல்லாம் போய் வரீங்களோ, என்னெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அதெல்லாம் உங்களுடைய உலகம்னு அர்த்தம். உங்கள் உலகத்தில் உங்கள் அண்ணன் கூட இல்லாமல் இருக்கலாம், அவருடைய உலகம் வேறு மாதிரி இருக்குது. உங்கள் உலகத்தில் நீங்கள், அப்போ உங்கள் உலகத்திற்கு நன்மைகள் நிகழ்வதற்காகத்தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உலகத்திற்கான நன்மைக்காக கேட்கிறீர்கள்னு அர்த்தம். நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது உங்கள் உலகம் நல்லபடியாக இருக்கும். நல்லா இல்லை, உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட திரும்புங்க. நம்ம எப்படி கேட்குறோம், கடவுளே எங்கள் ஜாதியை பூரா நல்லபடியாக பாதுகாத்துக்கோ, எங்கள் ஊரை பூரா, அவனை பக்கத்தில் இருக்காரு எப்படி வேணாலும் போட்டுவான், அப்படியா? உங்களுக்கு கேளுங்க, நீங்கள் நல்லபடியாக இருங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் தனக்கு கேளுங்க, தனக்கு என்ன வேணும்னு கேளுங்க. இன்னும் சொன்னால் உங்களுக்கு என்ன வேணும்னு அறிவிக்கிறதே அவன்தான். அப்போ எனக்கு என்னுடைய தேவையை எனக்கு அறிவிப்போம் என்னுடைய இறைவன். அதைத்தான் நான் திருப்பி ஞாபகப்படுத்துக்கிறேன். கொஞ்சம் லேட்டாகுது, இன்னொருத்தர் கேட்டுக்கிறோம் கடவுள்கிட்ட, மறுபடியும் இன்னொரு அப்ளிகேஷன் போடுவோம், அதையும் மறந்துருப்பார் அப்படின்னு. அப்படி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அவனுக்கு எந்த மறதியெல்லாம் கிடையாது, நமக்கு அவசரம். ஒவ்வொருவரும் இறைவன் பக்கம் திரும்பியவனாக நீங்களே உங்களுக்கு என்ன அறிவிக்கப்படுது ஒருத்தரை பற்றி. ஒருத்தர் கெட்டவர் தான், ஆனால் நம்மக்கிட்ட இறுதி வரைக்கும் நல்லவராக இருந்திருக்காரு. இப்போ என்ன சொல்லுவீங்க, அவரை கெட்டவர் சொல்லுவீங்க, நல்லவர் சொல்லுவீங்களா? உங்ககிட்ட கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருந்திருக்காரு. அவங்களை எப்படி நீங்கள் முத்திரை கொடுத்துருவீங்க? எதை வச்சு சொல்லுவீங்க? நீங்கள் உங்ககிட்ட நல்லபடியாக இருந்தாரா இல்லையா? உங்கள் உலகத்தில் அவர் வரும்போது நல்ல மனுஷனாக இருந்தாரா இல்லையா? ஏன் நீங்கள் அதை தவறிட்டு நீங்கள் அவர் குற்றம் சாப்பிட்றீங்க? குற்றம் சொல்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் ஒத்தாசை போகிறீங்க? அவங்களுக்கு எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் எப்படி சந்தேகப்படுறீங்க? உங்கள்கிட்ட நல்லபடியாக தான் இருந்தார் கடைசி வரைக்கும். ஏன் நீங்கள் அதை கவனிக்கலை? நீங்கள் தவறி இருக்கீங்களா, இப்போ அவர் தவறி இருக்கிறாரா? ஒவ்வொருவரும் அவர் உலகத்தில் பாருங்கள். அதற்கு இறைவனுடைய உதவி தேவை. உங்கள் உலகத்தில் வந்து செல்லக்கூடியவர்கள் நல்லவர்களாக வந்து செல்லட்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய உலகத்திலும் நல்லவர்கள் வந்து செல்லட்டும். அப்போ நல்லவர்கள் வந்து போனோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? இறை பண்புகளை கொண்டு அறிவீராக. இறை பண்புகளை நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம உலகத்தில் வர்றவங்க நம்மகிட்ட நல்லபடியாக ஒவ்வொருவரும்